கண்ணுக்கா காயாமல் நான் வழியிலேயும் தாழ்வாகிவிட்டேன். கொல்லையிலே ஒரு மரம் கொலையாகவே காய்க்கும் மரம். நான் கொலையா காயாமல் என் குலத்திலேயும் தாழ்வாகிவிட்டேனே மன்னவா. இனியும் நாமளுக்கு ஒரு குழந்தை செல்வம் வேண்டுமானால் நாம இப்படியே இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்களே மன்னவா. அதனாலே நாமளை போன்ற திக்கச்சவர்களுக்கு அந்த தெய்வத்தை நம்பியே பலன் இருக்கும். அதனால் இறைவனாகிய சிவபெருமானை எண்ணி 6 வருடங்களாகவே தவம் இருக்க வேண்டும் என்று அவர் 2 பேர்களும் எங்கே தவம் இருக்க வருகிறார்கள்? வெள்ளி சவா தலைமுழுகி விரதம் இருந்து தலைமுழுகி ஸ்நானம் செய்து சங்கரன் சிவபெருமானை மனதிலே எண்ணிக்கொண்டு எப்படி தவச்சாலை அலங்காரம் செய்கிறார்கள்? சாந்தே கொண்டு மெல்ல கரை கோலமிட்ட இடத்திலே ஒரு குருத்துவாலை இலை விரித்தார்கள். அதிலே ஒரு விநாயகனை பிடித்து வைத்தார்கள். நிறநாளி நிறமரக்கா தெச்சனை தேங்காய் பழங்களை எல்லாம் எடுத்து வைத்து குளிய வைத்த 1000 முழம் கம்பத்தை நாட்டி அவர் கம்பத்துக்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்தார்கள். கடைசியாகவே கோழி முட்டை வைத்து ஒரு குண்டு ஊசியை நாட்டினார். கோழி முட்டை எதுக்கு தாத்தா வைக்காங்க? ஆம்லேட் போடவா? உன்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆளா இருந்தா அதை ஆம்லேட் தான் போட்டு சாப்பிடுவாரு. இல்லனா ஆப்பாயில் போடணும். தவம் இருக்கக்கூடியவர்கள் எதற்காக கோழி முட்டை வைப்பார்கள்? எதுக்காக? நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்சத நீ சொல்லு தாத்தா. தவம் இருக்கிறது எதுக்கு கோழி முட்டை வைக்காங்க தெரியுமா? ஏன்? ஒன் சைடா அவர் ஆம்லேட் போட அப்படிங்காரு. அவர் ஒன் சைடு போடுவாரு. உனக்கு ஆப்பாயில் போடவா? எதுக்கு வந்து இவ்வளவு நேரமும் சைவத்தை வச்சவன் வந்து திடீர்னு அசைவத்தை எதுக்கு கலந்தான் தெரியுமா? கறி இருந்தா தான் உரு ஏறும். அப்படியா? தவம் இருக்கும் போதே அந்த தவமாகப்பட்டது முக்தி பெற வேண்டுமானால் கரு இருந்தால் தான் அதிலே உரு ஏறுமா. அதுக்குத்தான் கோழி முட்டை வைக்கிறார்கள். நான் தின்னி மாடே ஆம்லேட் போடணும். ஆமா, நீ திங்கிறதுக்கு பிறந்தவர் அப்படித்தானே பேசுவ. அப்ப கோழி முட்டைக்கு மேல் குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் நாகராஜனும் நாகக்கண்ணையும்
தன்னுடைய நாவை ஊன்றி ஆகாய மார்க்கமாக வாளை நிறுத்திக் கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களையே செய்து வருகிறார்கள். ஒரு நாள் தவம் இருந்தார்களா? ஒரு வாரம் தவம் இருந்தார்களா? ஈராறு 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணியே தவம் இருந்து வருகிறார்கள். எப்படி தவம் இருக்கிறார்கள்? எப்படி ஐயா? உண்ணாமல் உறங்கிடாமல் நோக்கியா செல்லு ஒண்ணு அவர் நோக்கியாங்காக லாவா லாவா என்று சொல்லக்கூடிய பட்டன் செல்லு எங்களிடத்தில் ஒன்று இருக்கின்றது. இதை தவற விட்டவர்கள் உடனடியாக வந்து இந்த செல்லை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஐயா, செல்ல தொலைத்தவர்கள் உடனே வந்து பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க, தேவையில்லைன்னா நாங்க வச்சுக்கோங்க. வந்தா உங்களுக்கு, வரலைன்னா எங்களுக்கு 500 ரூபாய் தாங்க. 500 ரூபாய் தாத்தா 200 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் நாங்க. ஏன் தெரியுமா 200 ரூபாய் கேட்காவோ? உனக்கு ஞாபகம் இருக்கா? லட்சுமிபுரத்துல வச்சு ஒரு கேள்வி கேட்டேன் பாத்தியா? அதுக்கு சரியான பதில் சொன்னதுனால கேட்டேன். அது போல உங்க செல்ல கொடுத்தாச்சு. ஆமா, அதனால இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஈராறு 12 வருடமாகவே தவம் இருந்தார்கள். 12 வருடமும் பகவான் சிவபெருமான் வரவே இல்லை. ஆண்டவன் ஏன் இன்னும் நாமல் தவத்துக்கு மனமுறங்கவில்லை? தாமதமா இருக்கின்றது. ஒருவேளை நம்ம தவறாகத்தான் தவங்களை செய்திருப்போமா? தவத்திலே ஏதாவது ஒரு குற்றம் குறை இருக்குமா? ஏதாவது குறைகள் இருக்குமா? என்று சிவபெருமானை என்னை அழுது புலம்பினார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, ஆதியாசையும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த ஆதியாசையும் தவத்தை பாரு சம்போ சங்கரா.
நகலாத கைலாசமே நகண்டுமெல்லாம் ஆடும் போது பார்த்தார் ஆண்டவனாகிய பகவான் கைலாசமே நடுங்கும் அளவுக்கு தவம் இருப்பது யாராக இருக்கும் என்ற நாகராஜன் நாகக்கண்ணியின் தவத்தை கண்டார். கண்டும் காணாதவரை போலவே கலி உலகமெல்லாமும் ஆண்டவே படியிழக்க பயணமாகி வருகிறார். ஏன் தெரியுமா ஆண்டவை காணாமல் வருகிறார்? இருவேர்களுக்கும் குழந்தை இல்லை என்பதை இறைவன் அறிந்திருக்கிறார். அப்போ இந்த ஆண்டவை உலகமெல்லாம் அடியிழக்க வரும்போது பார்வதாதேவி சும்மா இருப்பாளா? இருக்க மாட்டாளா? ஆண்டவா பரம்பொருளே ஐயா இரேழு உலகமெல்லாம் இறையிழக்கும் இறைவா என்னைக்குமே நீங்க படியிழக்க போனா பார்வதி நீ கைலாசத்திலே ஒத்தையிலே உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு நேரமும் போக மாட்டுக்கு பேசி துணைக்கு ஆளும் இல்ல. அதனால இன்னைக்கு நானும் உங்க கூட இன்னைக்கு வாரேன். சன் டிவில இன்னைக்கு எங்கயா எம்ஜிஆர் படம் போடுதாங்க. சன் டிவில ஒரே நாடகம் தான். சன் டிவில நாடகம், சீத்தமிழ்லையும் நாடகம், விஜய் டிவிலையும் நாடகம், கலர்ஸ் தமிழ்லையும் நாடகம் தான். எந்த சேனல் எடுத்தாலும் இப்ப நாடகம் தான் போடுதாங்க. பிறகு பெரிய பிரச்சனை. அதாவது எங்க தாத்தா சாவக்கூடிய அளவுக்கு போயிட்டாரு. அப்படியா? உங்க ஆட்சி பண்ண கொடுமையில என்ன இவ நான் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போனோம்னா என்னவா தெரியுமா அந்த சன் டிவியை போட்டு நாடகம் பார்த்துக்கிட்டே இருப்பா. எங்க அக்கா. ஆமா சரி நான் போய் தவிச்சு நின்று ஏமா தாய அம்மா சோறு வையுமா அப்படின்னு சொன்னா அப்படின்னு கேட்டோம்னா என்ன என்ன என் நீர்ல மனுஷனா டெய்லி சோறு திங்கிற என்ன பிறந்ததுல இருந்து சோறு தானே திங்கியாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போறோம் விளம்பரம் போடட்டும். நாடகம் பார்த்துட்டு இருக்கனே அவன் டிவியில சாவ போறாளா உயிரோட இருக்க போறாளான்னு ஆஸ்பத்திரியில கொண்டு வச்சிருக்காங்க. நமக்கு சோறா கேக்கு சிவபூசையில கரடி ஏறிட்ட மாதிரி நீர் வந்து குறுக்க வந்து கொஞ்ச நேரம் பொறும் விளம்பரம் போட்டதுக்கு பிறகு உமக்கு சோத்தை வச்சு தரேன் தின்னும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நான் பார்த்தேன். இவட்ட காலம் கழிக்க விட நம்ம பேசான்னு செத்துருன்னு சொல்லி நீ டிவி இப்ப ஆஃப் பண்ணல நாட்டுக்கு நின்று சாவ போறோம். டிவி பார்த்ததுக்காயா நாட்டுக்கு நிக்க போறேன். அதுக்கு அவ சொன்னா அந்த வார்த்தை சொன்ன எங்க அக்கா உடனே டிவி ஆஃப் பண்ணிருப்பாளா? ஆஃப் பண்ணுவா உங்க அக்கா ஆஃப் பண்ணுவா. அவ என்ன சொன்னா தெரியுமா? நீ நாட்டுக்கு நிக்கதே நிக்க போற சரி டிவியை மறையாம அங்கிட்டு ஓரமா போய் வெளியே போய் நாட்டுக்கு நிச்சாவு. அப்ப எவ்வளவு பெரிய அன்பு பாத்தியா அவன் மேல. அந்த டிவியால அந்த நாடகத்தால இவ்வளவு பிரச்சனை நடக்கு. சரி நீ நாட்டுக்கு நிக்கியா நிக்கலையா? நாட்டுக்கு நான் எங்க நிப்பேன்? நான் இன்னும் பாடு கண்டுல நிப்பேன். அதானே சரி. அப்போ இந்த டிவில நாடகம் வந்த நாளையில இருந்து வீட்டுல உள்ள பெண்கள் கணவனையே மறந்துட்டாங்க. அவன் ஒரு சீன் கூட விடாம பாப்பாங்க. அந்த காலத்துல டிவி இருந்தா பார்வதி டிவியாவது பாப்பா. ஆமா அப்ப டிவி கிடையாது, டேப் ரெக்கார்டு கிடையாது, லேப்டாப் கிடையாது, டச் மொபைல் போன் கிடையாது, இதெல்லாம் இல்லாத போது என்ன செய்வா? அதனால பார்வதிக்கு நேரம் போகாமல் சிவபெருமானை அழைத்து ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே பகவானே ஆதி சக்தி வார்த்தைகளோ நான் உங்களோட இடமதிலே நான் படியெடுக்க போற இடம் பார்வதியா நான் வருவேன் சாமி எனக்கு போற இடம் ஈஸ்வரியா நான் வருவேன் அமுதனுக்கு
என்னோடு உன்னை அழைத்து கொண்டு போகுதுனால எந்த குறைகளுமே கிடையாது. கூட்டிட்டு போங்க. ஆனா ஒன்று என்ன? ஆண்டவன் உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை எல்லாம் பலவிதமாகவே படைத்திருக்கிறேன். பலவிதம் என்றால் என்னையா? ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தையே இல்லாத பேர்கள். ஒரு ஆளுக்கு உலகத்திலே இல்லாத பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்கதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு உப்பில்லாத கூழ் கூட இருக்காது. சங்கடப்படுமா? அவர்களுக்கு நான் ஒரு கோட்ட பொட்ட புள்ள கொடுத்திருப்பேன். அம்மா ஒரு கோட்டனா எவ்வளவு? 21. அந்த காலத்துல இந்த மாதிரி 1 2 அப்படின்லாம் கிடையாது. 5 8 10 15 20 21 குழந்தை வரைக்கும் பெற்று எடுத்தாங்களா? ஏன் தெரியுமா? அந்த காலத்துல இந்த மாதிரி சொத்து சொகம் வாங்கணும், நல்ல வீடு கட்டணும், மண்ணு மனை வாங்கணும் அப்படின்னு யாரும் ஆசைப்படல. அப்ப உள்ளவங்க 10 பிள்ளைகளை பெற்று வளர்த்து வாலிபமாக்கி அந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க சொந்த பந்தமா ஒண்ணு சேர்ந்து இனப்பந்தமா எல்லாரும் ஒண்ணு கூடி ஊருக்குள்ள பெரிய குடும்பமா வாழணும்னு அப்ப ஆசைப்பட்டாங்க. கூட்டு குடும்பமா வாழணும்னு நினைச்சா. ஆமா, அதுக்குத்தான் அந்த காலத்துல 21 குழந்தை வரைக்கும் பெற்று எடுத்திருக்காங்க. கணக்கு இல்லாம பெற்றிருக்காங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. என்னய்யா? இப்ப ஆசைக்கு 1க்கு 2 கூடனா ஓத்திரியத்துக்கு 3. கூட 1. அதுக்கு மேல யாருக்கும் தெம்பும் இல்ல, ஆசையும் இல்ல, அனுமதியும் கிடையாது. அதுக்கு மேல வரவு செலவும் பார்க்க முடியாது. ஆமா, பொருளாதாரம் கூடி போச்சு இல்லையா? ஆமா, தங்க விலை லேசிலியா வைக்க ஒரு பொட்ட பிள்ளைய கட்டி கொடுக்கணும்னு சொன்னா 1 கிலோ 1/2 கிலோ கேட்காங்க. அப்படி கேட்காங்க. தங்கம் இப்ப என்ன விலையா இருக்கு? தங்கம் 10,000 ரூபாய். கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சது. 1 கிலோ 9,000 ரூபாய். அப்படியா? ஆமா. அதனால இந்த தங்க விலையில கட்டி கொடுக்க முடியாது. ஆகையினால ஒரு குழந்தை 2 குழந்தையை பெற்று எடுத்துக்கிடுவாங்க. முடிச்சுக்கிடணும். அதுக்கு மேல ஆசைப்பட்டோம்னா சீரழிஞ்சு போவோம். அதேதான். அதனால நான் உலகத்தை இப்படி பல விதமாகவே படைத்திருப்பேன். அம்மா நீ பெண்ணாக பிறந்தவள், ஏழை மனம் கொண்டவள். என் கூட வந்தேன்னு வையே, அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, அம்மா ஏன் இப்படி இருக்கா, ஐயா ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன். அதனால நீ கைலாசத்துல இரு, நான் ஆண்டவன் போய் படி இழந்துட்டு வரேன். ஆண்டவா பரம்பொருளே, தாங்கள் என்ன சொன்னாலும் கண்டிப்பாகவே நான் உங்க கூட வரத்தான் போறேன். அப்படி என்று பார்வதி என் கூட வரணும்னு சொன்னா என்ன செய்யணும்? எந்த வார்த்தையுமே பேசாம இருந்தா தான் என்னோடு உன்னை அழைத்து கொண்டு போக முடியும். பேச மாட்டேன் ஆண்டவா, நான் படியிழந்து முடிக்கு வரைக்கும் பார்வதி உங்ககிட்ட எந்த வார்த்தையுமே பேச மாட்டேன், வாயை திறக்க மாட்டேன், கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னா உன்னை நான் நம்ப மாட்டேன். வேற என்ன செய்யணும்? நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தா தான் என்னோடு உன்னை அழைத்து கொண்டு போவேன். என்னையா என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? சத்தியம்னு சொன்னா யாரு மீது வேணும்? யார் மேல வேணும்? உங்க அண்ணன் இருக்காரே கோபால கண்ணே, ஆமா, கண்ணன் மீது சத்தியமாக ஆணை ஒன்று சொன்னையானா ஆனால் ஆண்டவே கண்டிப்பாக படியிறக்க உன்னையும் அழைத்து கொண்டு போறேன். அவன் எப்ப பார்த்தாலே எங்க அண்ணன் மேலே கண்ணாயிருவான் அப்படின்னு சொன்ன உடனே சரி பார்வதி கொஞ்சம் கூட யோசிக்கல. எங்க அண்ணன் கோபால கண்ணே மேல சத்தியமா நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன், கூட சொல்ல மாட்டேன். அப்படி இந்த ஆணையிட்டு கொடுத்து வா போட்டு சட்டங்களை வாங்கி பகவானும் பார்வதியும் எங்கே வருகிறார்கள்? எங்க வருகின்றார்? நாளை நல்ல தினையே கொண்டு அவராகிலும்
ஆமா பார்வதிக்கு நடந்து வந்ததுனால ரொம்ப களைப்பு. ஆமா களைப்பாச்சு. ஆண்டவா பரம்பொருளே என்னம்மா ரொம்ப நேரமா உங்க கூட நான் நடந்து வந்தேன் பாருங்க. ஆமா என் காலெல்லாம் வலிக்கு கொஞ்சம் களைப்பா இருக்கு. ஆமா அதனால இளைப்பாரி விட்டு நம்ம கைலாசத்துக்கு போனா என்ன செண்டு பாம்பு வச்சு தேச கால தேய்ச்சி விடட்டுமா? செண்டு பாம்பு செண்டு பாம்பு ரெண்டு பாம்பு நம்ம கால் உழைச்சல் நல்லா கேட்கும். காலைல தடவுனா கேட்குமோ? அதனால அதை வாங்கி நான் தேய்ச்சி விடட்டுமா? தேய்ச்சி விடவா? அதெல்லாம் தேய்ச்சி விட்டா கேட்காது. அங்க செண்டு பாம்பும் கிடையாது கிடையாது, வெறும் பாம்பும் கிடையாது, ஆரசுபதியும் கிடையாது, அமிர்தஞ்சனும் கிடையாது, ஆமா ரெண்டு பாம்பும் கிடையாது. இதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? என்ன வழி? களைப்புற்று போறதுதான் உண்மை என்று பார்வதியானவள் சரி பகவான் இடத்துல சொன்னார். நாம களைப்பை தீர்க்க வேண்டுமானால் கொஞ்ச நேரம் அமர்ந்து விட்டு அதற்கு பிறகு கைலாசத்துக்கு போவோம் பைய போவோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு பெரிய ஆல விருட்சகத்தை கண்டு பகவானும் பார்வதியும் ஆலமரத்திற்கு அடியிலே சென்று அமர்ந்திருந்தார்கள். அப்ப இருவேர்களுமே அமர்ந்திருக்க கீழே 10 ஆடு ஆமா 10 ஆடு கீழே 10 ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்தது. பார்வதி மரத்தையே சுத்தி பார்த்தார். மரத்துக்கு மேல கட்டு கட்டுன்னு சத்தமும் கேக்கு. ஆடு மாடெல்லாம் மேய்ந்து கொண்டிருக்க இந்த சத்தம் எங்க இருந்து கேக்கு? எங்க இருந்து சத்தம் வருது அப்படின்னு பார்வதி ஏறிட்டு மரத்தை பார்த்தா பாருங்க. மரத்தை பார்க்கும் போது இந்த ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய பாலகன் ஒரு 10 வயசு இருக்கும் பாத்துக்கோ. நான் பேண்ட் போட்டிருக்கேன் பாரு தம்பி. சீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கான். அவன மாதிரி ஒரு சின்ன பையன் மரத்துக்கு மேல ஏறி முனிக்கொப்பையில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். சரியான பையன். அப்ப முனிக்கொப்பையில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கொப்பு கீழே வரும்போது அவனும் சேர்ந்தே வந்துருவான். அவன் பையன் நினைச்சான் எப்படி ஏறதுக்கு தான் சங்கடப்பட்டோம், இறங்கும் போது சுழிவா வந்துருவோம் அப்படின்னு நினைச்சு அதாவது முனக்கொப்பில இருந்து அடிக்கொப்பை வெட்டு. அப்ப முனிக்கொப்பில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டிய உடனே என்ன பார்த்தா இந்த பார்வதி என்ன ஐயோ ஐயோ புத்தி இல்லாத பிள்ளை அறிவில்லாத பாலகன் முனிக்கொப்பிலே உட்கார்ந்தல்லவா அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். இவன் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டானே. தரையிலே விழுந்தா இவன் தவிடுபொடியாகி விடுவா. பிறண்டு விழுந்தா இவனை பெட்டி வச்சுத்தானே பிறக்கணும். பகவான போய் காப்பாத்த சொல்லுவோம். ஆண்டவா பரம்பொருளே என்னையா அதோ பாருங்க மரத்துக்கு மேலே ஒரு சின்னஞ்சிறிய பாலகன் முனிக்கொப்பில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறார். அவன் கீழே விழுந்தா செத்தே போவானே. நீங்க தான் போய் ஆண்டவா அவனுக்கு உயிரை கொடுத்து காப்பாற்ற வேண்டும். ஏய் பார்வதி என் கூட வரும்போது உன்னை என்ன சொல்லி அழைத்து வந்தேன்? பேசக்கூடாது, நீ வாயை திறக்க கூடாது, மறுவார்த்தை பேசக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? அதனால அந்த பாலகன் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, வா நம்ம கைலாசத்துக்கு போவோம். ஆண்டவா நீர் குழந்தைய காப்பாத்தலாம், கூட ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். அப்படியா? அப்ப சிவபெருமான் யோசித்து பார்த்தார். இதுவரைக்கும் வந்திருக்கும் போயிருக்கும், இந்த ஆலமரமும் இல்லை, இந்த பையனும் இல்லையே, இது எப்படி நடந்திருக்கும் என்று சிவபெருமான் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் பார்த்தார். ஞான திருஷ்டியினாலே பார்க்கும்போது இந்த ஆலமரம் இந்த பையனுடைய சூழ்ச்சி எல்லாம் யாரால் வந்தது? பார்வதி அண்ணன் என்றும் பாராமல் ஆணையிட்டு கொடுத்தாள் அல்லவா? என்பெருமான் கோபால கண்ணனுடைய லீலையாகத்தான் இப்படி ஒரு சூழ்ச்சியவை ஏற்பாடு பண்ணியிருக்கார். இதை அறிந்த சிவபெருமான் காப்பாற்ற முடியாதென்றார். பார்வதி நீங்க காப்பாத்தியே தீரணும்னா அப்ப இதற்கு மேல இவளை சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏய் பார்வதி அவ எப்படி இப்ப கீழே விழத்தான் போறான். அவன் கீழே விழும் போது என்ன பத்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. என்ன பத்தா அப்பான்னு சொல்லி விழுந்தா ஆண்டவன் பகவான் நான் போய் காப்பாத்துங்க. நீ நல்லா காப்பி ஆத்துவ. எனக்கு இந்த கை தான் விளங்கும். ஆமா இந்த கைட்டு இடது கைட்டு காப்பி ஆத்தி கொடுத்தோம்னு வை, சரி சீனியே போட வேண்டாம். ஏன் அப்படி? கமமான மணக்குல
நொட்டா கேட்டி ஆத்தி கொடுத்தா அப்படி மணக்குமோ? ஆமா ஒரு இடது கை பக்குவம் அப்படி. பக்குவம் அப்படி. எனக்கு அந்த கை தான் விளங்கும். காப்பாத்த வேண்டாம் பிள்ளைய போய் காப்பாத்தினா போதும். போதும் ஐயா. அப்ப இருபேர்களுமே பேசி முடிக்க. ஆமா. பக்தர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நியமித மாலை வைத்திருக்கக்கூடியவர்கள் முத்தாரம்மன் ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நியமித மாலை வைத்திருக்கக்கூடிய பக்தர்கள் உடனடியாக முத்தாரம்மன் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதனாலே பாலகனை போய் காப்பாற்ற வேண்டும் என்று ஆண்டவன் சொன்னபோது பாலகனோ வெட்டு முடிந்தான் கீழே வாரான். அவன் கீழே வரும்போது பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே கரணம் போட்டு வந்தான் பாருங்க. அவன் உயிர் மேல ஆசை இருந்திருந்தா என்ன பத்தா அம்மான்னு சொல்லிருக்கலாம், இல்லை என்றா என்ன பத்தா அப்பான்னு சொல்லிருக்கலாம். அம்மா வென்றும் சொல்லவில்லை, அப்பா வென்றும் சொல்லவில்லை. அத்தனை விட்டு விட்டு பாவி எத்தனை சொன்னா என்ன சொல்லியிருப்பான் பாலக? அம்மா வென்றும் சொல்லவில்லை, அப்பா வென்றும் சொல்லவில்லை. நான் செத்தேன்னு விழுந்தான். வாக்கு சனியும் போக்கல செத்தேன்னு விழுந்தான். செத்து போனாண்டி. நான் சொன்ன என் பேச நீ கேட்டியா? ஒரு வார்த்தை கேட்டியா? அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அவரவர் வாழ்க்கை அவரவர் வாயிலன்னு சொல்லுவாங்க. நம்ம வாயில இருந்து நல்ல வார்த்தை வந்தா நம்ம நல்லா இருப்போம். கெட்ட வார்த்தை வந்து அடுத்தவனுக்கு கெட்டது நினைச்சோம்னா நம்ம கெட்டுத்தான் போவோம். அதனால பார்வதி அவன் விதி முடிந்து விட்டது, வா நம்ம கைலாசத்துக்கு போவோம் என்ற ஆண்டவனும் பார்வதியும் அந்த நல்ல இடத்தை விட்டு ஆதிவல்லி கைலாசம் ஆண்டவனும் வாரா. வருகிற வேளையில நாகலுக வழியாக ஆதி சிவன் அப்பம் பார்வதியான பெண்குடியாகப்பட்டவள் நாகராஜ நாகக்கண்ணியுடைய தவங்களை கண்டு அடேங்கப்பா இரு பேர்களும் ஏன் இப்படி கம்பத்தவம் இருந்து வருகிறார்கள்? ஆண்டவா சிவபெருமானை இவர்களுக்கு என்ன ஆச்சு? அம்மா பார்வதி 12 வருடமாகவே குழந்தை இல்லாமல் பகவானாகப்பட்ட என்னை நினைத்து தவம் இருந்து வருகிறார்கள். இறைவா, ஒரு குழந்தை வரத்துக்காக இப்படி ஒரு கொடிய தவம் இருக்க வேண்டுமா? குழந்தை வரத்துக்காக தவம் இருந்தா நீங்க இப்பவே குழந்தை வரத்தை கொடுத்தா என்ன? அடியே பார்வதி, குழந்தை வரம்னா சாதாரணமா கொடுக்க முடியாது. அவங்க போன சென்ம பாவ புண்ணிய கணக்கை பார்த்தா தான் குழந்தை இருக்கா இல்லையான்னு என்னால சொல்ல முடியும். அப்படி என்ற ஆண்டவன் கேட்டவுடனே அப்படியானால் சீராக கணக்கெழுதக்கூடிய சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து கணக்கை பார்க்க வேண்டும் என்று கைலாச கணக்கு பிள்ளை யாரு? அவர்தான் சித்திரபுத்திரன் ஐனார். உன் கணக்கு அங்கதான் இருக்கு, என் கணக்கும் அங்கதான் இருக்கு, இந்த குடத்துக்கார கணக்கும் அங்கதான் இருக்கு, நம்ம எல்லார் கணக்குமே அங்கதான் இருக்கு. நம்ம பாவம் செஞ்சோமா புண்ணியம் செஞ்சோமா அப்படியே நம்ம எழுதி வச்சுக்கிட்டே இருப்பார். கடைசியில என்ன அதிகமா வருதோ அதைத்தான் கொடுப்பார். அதனால் சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து நாகராஜன் அந்த நாகக்கண்ணி குடைய கணக்கை பார்க்க அப்போ போற ஒரு சென்மத்திலே நாகமுடி ராஜமகன் வேடுவனாதான் பிற 8 மாத சூழ்மாய்
முடியாது. யாராவது ஒருவராவது புண்ணியம் செய்திருந்தா நான் பிள்ளை வரத்தை கொடுக்கலாம். ரெண்டு பேருமே கருவை அழித்து விட்டார்களே, கை குழந்தை எப்படி கொடுக்க? அதை மீறி நான் குழந்தை வரம் கொடுத்தேனையானா நமக்கு தாண்டி கொடுங்கவலை வந்து சேரும். நான் மதலை வரம் கொடுத்தா நமக்கு வணக்கவலை வந்து சேரும் பார்வதி. நான் குழந்தை வரம் கொடுத்தா கொடுங்கவலை வந்து சேரும். அதனால என்னால் குழந்தை வாக்கியம் கொடுக்க முடியாது. வா நம்ம கைலாசம் போவோம். ஆண்டவா, என்னை போல ஒரு பெண்ணும் தவம் இருப்பதை பார்த்து கொண்டு போக முடியுமா? அதனால சாமி பெண்ணுக்கு மனம் இறங்கி, பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்க வேணும். மங்கைக்கு மனம் இறங்கி மகளை வரம் கொடுக்க வேணும். கண்ணிக்கு மனம் இறங்கி, கண்ணிக்கு மனம் இறங்கி கை குழந்தை கொடுக்க வேணும். அங்கே பார்வதியும் சொன்னபோ ஆண்டவன் என்று சொல்வார். ஏறியம்மா பார்வதி குழந்தை வரம் கொடுத்தால் கொடுங்கவல வந்து சேரும். மகளை வரம் கொடுத்தால் மகளை வரம் கொடுத்தால் வரங்கவல தாய வரங்கவல வந்து சேரும். தாயே என்னால முடியாது ஈஸ்வரிய பார்வதி. ஆண்டவனும் சொன்னபோ அதை கேட்ட பார்வதி, ஆண்டவா குழந்தை வாக்கியம் கொடுக்கவில்லையானா உங்க கூட வர மாட்டேன். என்னை போல் பெண்ணும் தவம் இருப்பதை பார்த்து விட்டு போக முடியுமா? ஏய் பார்வதி, நீ எத்தனை சொன்னாலும் என்னால் ஏந்தும் குழந்தை கொடுக்க முடியாது என்ற ஆண்டவன் சொல்ல, அப்ப ஆதிபராசக்தி சாமி கல்லாயம் உம்மனது, கல்லாயம் உம்மனது, கடுகள உயிரங்களையோ இருப்பாய உம்மனது, எல்கள உயிரங்களையோ ஆண்டவனே பகவான் பிள்ளை கொடுக்க விட்டால் பின்னால வரமாட்டே, கை குழந்தை கொடுக்க விட்டால் கைலாசம் வரமாட்டே, பொங்கி பொறிக்க மாட்டே, பூமாமன்னு சொல்ல மாட்டே, ஆக்கிய வைக்க மாட்டே, ஆனமன்னு சொல்ல மாட்டே, பாதபூஜை முடிக்க மாட்டே, பாதபூஜை நான் பரிவிடையோ பாதபூஜை முடிக்க மாட்டே. ஏன் ஆண்டவா, நீர் மட்டும் இப்ப குழந்தை வாக்கியம் கொடுக்கவில்லையானா உம்மோடு கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். கைலாசம் வரமாட்டேன், உங்களை கடவுள் என்று சொல்ல மாட்டேன். பொங்கி பறிக்க மாட்டேன், உங்களை பூமான் என்று சொல்ல மாட்டேன். நான் ஆக்கிய வைக்க மாட்டேன், ஆளன் என்று சொல்ல மாட்டேன். ஏய் பார்வதி, நான் கைலாசத்துக்கு போக போறேன். நீ வந்தா வா, வரலைன்னா உன் மனசை பாரு அப்படின்னா உடனே இனி நாமல் இப்படியே விடக்கூடாது, உடனடியாக குழந்தை வாக்கியம் கொடுத்தே ஆக வேணும் என்று அந்த அங்கார கோபம் கொண்டு, அங்கார கோபம் கொண்டு ஆதிசக்தி பார்வதி நீங்க இப்ப கொடுக்க நிச்சயமா நான் கொடுப்பேன். பகவான் கொடுக்க விட்டால் பார்வதி நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க கொடுக்க விட்டால் கடவுள் நீங்க சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க கொடுக்க விட்டால் ஏ பார்வதியும் சொன்னபோ ஆண்டவன் எது சொல்வார். ஏய் பார்வதி, என்னை எதிர்த்து இருவேருக்கும் குழந்தை வாக்கியம் கொடுப்பேன் என்று சொன்னதுனால பிடி சாபத்தை பிள்ளை இல்லாத இருவேருக்கும் நீயே போய் பிள்ளையா பிறக்கணும் போ. ஆண்டவா, நான் யாருக்கு குழந்தை வாக்கியம் கொடுக்க சொன்னாலும் பார்வதி நானா போய் பிள்ளையா பிறக்கணும். இதற்கு மாற்று வரமே கிடையாதா? அதனாலே நாகத்தின் வயத்திலே சக்தி சனிப்பதற்கு சட்டம் கிடையாது. கரு உச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் கிடையாது. நீங்க மாசு வரம் கொடுத்தாலே நான் போய் முதலையாக பிறக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியானா இவ 8 பேரையுமே தெய்வ குழந்தையா நம்ம கொடுக்க போறோம்.
தெய்வ குழந்தையாகவே படைக்க இருப்பதனால நம்ம நாகராஜருக்கும் நாகக்கண்ணைக்கும் முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுக்க வேண்டாம். அப்படி முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுத்தால் 48 நாள் ஒரு மண்டலம் முடிவதற்கு முன்னாலே நாகம் இரண்டும் தன்னை மறந்து கோபம் கொண்டு கொத்தி குடித்தாலும் குடிக்கும். அதனாலே கைலாசத்திலே இருந்து வாயு தேவனுடைய மகிமையினாலே அமிர்தம் என்று சொல்லக்கூடிய 8 கலசங்களை வரவழைத்து அந்த அமிர்த 8 கலசத்தையே வரமாக கொடுத்து கைலாசத்தில வைத்திருந்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வர சொல்லு. அது 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு உள்ளாக ஆதி பராசக்தியே உன் 1008 சொரூபத்திலே அரை சொரூபத்தை எடுத்து கரு உருவாகவே சனித்து நீ கை குழந்தையா போய் பிறக்கணும் பார்வதி என்ற ஆண்டவன் வாக்கு வரங்களை கொடுக்க அப்போ ஆண்டவன் பார்வதா தேவி வாயு தேவனுடைய மகிமையினாலே கைலாசத்திலே இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்தார்கள். அப்பா நாகராஜா நாகக்கண்ணி உங்களுக்கு குழந்தை இல்லாத கவலைகளை தீர்க்க வேண்டுமானால் இந்த 8 கலசத்தையும் உங்க அரண்மனையில வைத்து 48 நாள் வரைக்கும் நீங்க பூஜை இருந்து வாங்க. 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு உள்ளாக ஆதி பராசக்தியே அமிர்த 8 கலசத்திலே கரு உருவாக சனித்து அட்டகாலியாக வந்து அவதாரம் செய்வாள் அம்மா என்ற இருவேர்களுக்குமே வரங்களை கொடுக்க உடனே நாகராஜனும் நாகக்கண்ணையும் அந்த அமிர்த 8 கலசத்தையும் தன் நாகலோக வட்டணத்திற்கு கொண்டு வந்து மேலவாசல் கோட்டையிலே வட்ட வடிவமாகவே அடுக்கினார்கள். நாகம் இரண்டும் தன்னுடைய உடலை போட்டு சுத்தி படத்தை மேலே விரித்துக் கொண்டு இருவேர்களும் 8 கலசத்துக்கும் காவலாகவே அமர்ந்து கொண்டு 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை அன்று அந்த அமிர்த 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் வந்து பிறக்க போறா தெரியுமா? தாயனாலான உனக்கு நாளையில எம்மா நாளான உனக்கு நாளையில எம்மா நாளையில அம்மாளுக்கு நல்ல செவ்வாய்க்கிழமை
பட்டுடுத்திய
நல்ல வேலையம்மா உனக்கு விளையாட நேரமம்மா சாமனடி சாமம் போல சதிய சாம வேலையில உனக்கு வேலை சாம வேலையம்மா என் தாயான முத்தாரம்மா உனக்கு இலை குலுங்க சாமம் போல அவன் குலசையில வந்தவளா என் கடலாண்ட தெய்வமம்மா தாய கட்டழகி முத்தாரம்மா நீ சாகாத மகுடனைத்தான் ஏ சங்கார முடித்தவளா ஏ சக்தி கொண்ட முத்தாரம்மா அவன் தீச்சட்டியா பூச்சட்டியா உனக்கு பூச்சட்டியா தீச்சட்டியா நாய பூக்குழி இறங்குவாளா ஏ புகழான முத்தாரம்மா அவ அக்கினி சட்டிக்காரி ஹரிராமன் தங்கையம்மா ஏ கும்பத்தழகியம்மா ஏ கோபாலன் தங்கையம்மா ஏ வாராள வாராளா வடிவழகி வாராளா ஏ வேப்பிலைய கையிலெடுப்பா அவ வேண்டிய வரம் கொடுப்பா ஏ பூக்குழி இறங்குவாளா ஏ புகழான முத்தாரம்மா ஏ மணிவிளக்கு பிறந்த பிள்ளை எங்க மாயாண்டி சுடலாய்யா ஏ சுடர் ஒளிவில் பிறந்த வந்தா ஏ சுடலையான மாயாண்டி ஏ தாயான முத்தாரம்மா ஏ கட்ட பேச்சு நட்ட பேச்சு காட்டுவன பேச்சு அம்மா ஏ மாய பேச்சு வர பேச்சு ஓடியா மலையாள பேச்சு அம்மா ஏ பேச்சு வச்ச திருமகந்தா ஏ பேரு வச்ச மாயாண்டி நீ மணிவிளக்கு பிறந்த மாயாண்டி சுடலையா சுடர் ஒளிவில் பிறந்த வந்தா ஏ பொல்லாத சுடலையா ஏ தாயான காளியம்மா ஏ வடக்குத்தி அம்பிகையா ஏ தாயான முத்தாரம்மா ஏ அக்காரங்க 8 பேரும் ஏ வட்ட விட்டு வாராளம்மா ஏ வடிவழகி காளியம்மா நீ கலசத்தில பிறந்ததாலே ஏ காளியம்மா உன் பெயரா ஏ முத்து மரம் வச்சதாலே ஏ முத்தாரம்மா உன் பெயரா கடற்கரையில நீராடு ஏ கடத்த குண்டு சிக்காத்து ஏ கட்டழகி வாராளம்மா ஏ தசரா நாயகியா ஆடி வாரா பாடி வாரா பாடி வாரா ஆடாளி போடுவாரா பாடி வாரா ஆடி வாரா போட்டு வாரா உனக்கு சாமனடி சாமம் போல சக்தி கொண்ட ஏ கட்ட பேச்சு அனட்ட பேச்சு அவ காத்துவனே ஏ பேச்சு அம்மா மாய பேச்சு உன பேச்சு மணி பேச்சு மலையாள பேச்சு அம்மா ஆமா நாதீனம் தன்னானும் தன தான நாதீனம் தன்னானும் தன்னன நாதீனம் தன்னான
அண்ணா